வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் 3 விதமான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கேரட் தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த ட்ரேயில் இதை மாற்ற போகிறோமோ அந்த ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்க போகிறேன். நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை மேலே அப்படி தூவி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 5 பிஸ்தா பருப்பை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த முந்திரி பிஸ்தா எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இந்த நட்ஸ் இல்லாமையும் பர்ஃபி பண்ணலாம். இப்போ இந்த ட்ரே ரெடியாக இருக்குது. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் இந்த பர்ஃபி நல்லா ஒட்டாமல் ஈஸியாக வரும். நெய் சூடானதும் 1/2 கப் துருவின கேரட், அது கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா நெய்லேயே இதை வதக்கி விடணும். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. கேரட்டோட கலர் வந்து நல்ல பிரைட் கலர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். நல்ல ஒரு வாசனையும் வரும். நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு. இப்போது இது கூட 1 கப் அளவு சுகர் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு இதை கிளறிட்டே இருக்கணும். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா இலகி வரும். பாருங்கள், சர்க்கரை உருக ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நல்லா வந்து இலகி வரும் இந்த பக்குவம். அது வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கிளறது இது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா நல்ல அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு. சுற்றி மேலாப்பில் பாருங்கள் ஒரு மாதிரி பூத்துட்டு வருது, ஒயிட் கலராக வருது இல்லையா? இதுதான் கரெக்டான பக்குவம். பாத்திரத்துலேயும் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து இதை அப்படியே மாற்றிடணும். மாற்றிட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இந்த ட்ரே வந்து பெரிய ட்ரேவாக இருக்கிறதுனால இதோட பாதி அளவு ஃபில் ஆகிற மாதிரி நான் கொட்டிக்க போகிறேன். அதனால அது ஓரங்களெல்லாம் நல்லா அப்படி ஒன்று போல் லெவல் பண்ணிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெதுன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கட் பண்ணிடணும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயராக வர மாதிரி கட் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் கிளறி எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி கட் பண்ண வரும். ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் முருகி போயிடும், ரொம்ப ஹார்டாயிரும். ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணுற மாதிரி வராது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேரட் தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஒன்று நான் பிச்சு காட்டுறேன். உள்ளே வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்கும், ட்ரையாகவே இருக்காது. உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். கடலை மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுவையான ஒரு பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபிக்கு மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் கொஞ்சம் பிஸ்தாவும் கொஞ்சம் பாதாமும் எடுத்து நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த நட்ஸ் இல்லாமையும் இது செய்யலாம். இது போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பர்ஃபி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நான் 1 கப் கடலை மாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடலை மாவை சலிக்காமல் சேர்த்தோம்னா கட்டி படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா அந்த நெய்லேயே வறுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏதாவது கட்டி பட்டுச்சுன்னா அப்போவே உடச்சி விட்டுருங்க. இந்த கடலை மாவு வறுக்கிறது தான் இந்த பர்ஃபிக்கே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதில் தப்பு பண்ணாதான் பர்ஃபி வந்து அதோட டேஸ்ட் மாறிடும். இது கரெக்டாக பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம்.
பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 நிமிஷமா வறுத்துட்டே இருக்கேன். கைவிடாம மிதமான தீயிலேயே வச்சு இந்த மாவ நல்லா வறுத்துக்கணும். ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டா போயிடணும். அதுவரைக்கும் நம்ம இத வறுக்கணும். இப்ப நான் ஒரு 15 நிமிஷமா வறுத்துட்டே இருக்கேன். மாவு பாருங்க நல்ல ஒரு பச்சை வாசனை போய் சூப்பரான ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. அந்த நெய்யிலேயே வறுபட்ட வாசனை. கலரும் லேசா மாறி இருக்கு. இப்போ இத நம்ம எடுத்துட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு, இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 3/4 கப் சுகர் எடுத்துட்டு, அந்த சுகர் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டு அந்த சுகர் நல்லா கரையட்டும். இது கரைஞ்சிட்டு இருக்க நேரத்திலேயே நம்ம எந்த ட்ரேல பர்ஃபிய கொட்ட போறோமோ, அதில சுத்தி நெய் தடவி வச்சிருக்கேன். இது ரெடியா இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, சுகர் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே வருது. இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அதுவரைக்கும் நம்ம சுகர வந்து நல்லா கரைச்சு கொதிக்க வைக்கணும். சுகர் பார்த்தீங்கன்னா, நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும்போது, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சீக்கிரமா ஒரு கம்பி பதம் வந்துரும். திக் ஆயிடுச்சு சுகர் சிரப்பும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு, கொஞ்சமா சுகர் சிரப்ப இப்ப கையில தொட்டுட்டு, இப்படி 2 விரலுக்கு நடுவுல வச்சு இப்படி அசைச்சிங்கன்னா, ஒரு கம்பி மாரி வரும். இப்படி வந்துருச்சுனாலே இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, ஸ்டவ்வ வந்து கம்ப்ளீட்டா மிதமான தீயில வச்சுட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவ சேர்த்துறலாம். இத சேர்த்து இத நல்லா கலந்துக்கணும். ஸ்டவ் இன்னும் ஆன்ல தான் இருக்கு. அந்த கட்டியெல்லாம் படுற மாரி இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ண அது நல்லா உடைஞ்சு சூப்பரா வந்துரும். ஏன்னா நல்லா வறுத்துட்டோம் இல்லையா மாவ, அதனால கட்டி படாது. நல்லா இந்த மாரி கலந்தாச்சு. கட்டியே இல்ல. இப்ப மாவு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸ்சர் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, உடனே வந்து அந்த ட்ரேல கொட்டிருங்க. சீக்கிரமாவே இது நல்லா திக் ஆயி பர்ஃபி பதத்துக்கு வந்துரும். இப்ப இது நல்லா கொட்டிட்டு இத லெவல் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கும்போதே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் இதில தூவிறணும். அப்பதான் அது மேல அது நல்லா ஒட்டிக்கும். ஃபுல்லா தூவிக்கலாம். இது இல்லாமயும் செய்யலாம். இத லேசா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுட்டோம்னா, அது நல்லா அமுங்கி இருக்கும். இது நல்லா ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. ஆனா ஸ்டில் வார்மா தான் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போதே, நம்ம வந்து இத பீஸ் போட்டுறலாம். கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஃபுல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியில எடுத்துக்கலாம். ஆனா இப்பவே வந்து நம்ம கட் பண்ணிறணும். அப்பதான் ஈஸியா கட் பண்ண வரும். நம்மளுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ, அந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம ஊத்தும்போது எப்படி கொல கொலன்னு இருந்தது. இப்ப நல்லா ஒரு கெட்டியாயிட்டே வருது. அதே மாதிரி ஜீனி சேர்த்துட்டு, அந்த மாவ சேர்த்து கிளறும்போது ரொம்ப நேரம் நீங்க ஸ்டவ்ல வச்சிருந்தீங்கனாலும், அது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். பர்ஃபி கடிக்கிறதுக்கே ஹார்ட் ஆயிரும். அதனால கொல கொலன்னு இருக்கும்போதே நம்ம எடுத்து இதில ஊத்திறணும். அது கொஞ்ச நேரத்தில அது செட் ஆயிரும் நல்லா. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வெளியில எடுக்கலாம். இன்னும் வெதுவெதுப்பான சூடுல தான் இது இருக்கு. இது வந்து மைசூர் பாகுக்கு சேர்க்கிற இன்கிரீடியன்ட்ஸ் தான். ஆனா என்ன நெய் கம்மியா சேர்க்கிறோம். கிட்டத்தட்ட மைசூர் பாகு மாதிரி இருக்கும். ஆனா நெய் கம்மியா வச்சு செய்றதுனால, இதுக்கு பேர் வந்து கடல மாவு பர்ஃபி. ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப சீக்கிரமாவும் பண்ணிரலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா தேங்காய் பர்ஃபி காஞ்சு போகாமல் நல்ல சாஃப்டாக உள்ள ஜூஸியாக இருக்கும். அதுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக உடச்சி தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயை உடச்சிட்டு இப்போ அதை சில்லு எடுத்துடலாம். தேங்காய் சில்லு எடுத்ததுக்கப்புறமா அதோட பின்பக்கமாக அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் துருவுறீங்க அப்படின்னா அந்த உள்ள கருப்பான பகுதி வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. நல்லா ஒயிட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த தேங்காய் பர்ஃபி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் சில்லு எடுத்து பண்ணுறதுனால பின்னாடி உள்ள அந்த கருப்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா தேங்காயிலையும் பின்னாடி உள்ள கருப்பு பகுதியை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவுறதுலையும் துருவிக்கலாம். ஆனால் மிக்சியில் போட்டு 2 தடவை சுற்றினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக தேங்காய் துருவல் கிடச்சிரும். அதனால நான் அப்படி பண்ண போகிறேன். தேங்காய் பர்ஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த ட்ரேல கொட்ட போகிறோமோ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து அது நல்லா தடவி வச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரே ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெய் தடவியாச்சு, இது ரெடியாக இருக்கட்டும். இப்போ தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது சூடானதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா விட்டுறலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கடைசியில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. மீதி உள்ள நெய்யிலேயே நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் துருவின தேங்காய் சேர்க்க போறேன். நம்ம தேங்காயில உள்ள கருப்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டதுனால பார்த்தீங்கன்னா, நல்ல பியூர் ஒயிட்டா இருக்கு. இந்த மாதிரி எடுக்கிறதுனால தேங்காய் பர்ஃபி நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. சும்மா ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். அதுக்கு மேல வதக்குனீங்கன்னா, பர்ஃபி ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்ப லேசா வதக்கியாச்சு. நம்ம எவ்ளோ தேங்காய் துருவல் சேர்த்தோமோ, அதே அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ப்ரவுன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்க ஒயிட் சுகர் சேர்த்தீங்கன்னா, அது நல்லா பியூர் ஒயிட்டா வரும் பர்ஃபி. இப்போ சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சு நல்லா கிளறிக்கணும். அந்த சுகர்லாம் நல்லா உருகணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக இலகிட்டே வருது. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் உள்ளதெல்லாம் கருகிரும். அதனால ஒன்று போல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் கலர் வந்து மாறாமல் நல்லாயிருக்கும். இப்போ சுகர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி இலக்கமாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் கிளறாம விட்டிங்கன்னா ஓரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வெள்ள கலரா பூத்துட்டு வரும். பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பபிள்ஸா வந்து ஓரங்கள்ல கொஞ்சம் லைட் ஒயிட் கலரா மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சீக்கிரமாவே வந்து இது ரெடி ஆக போது பர்ஃபி. நல்லா வந்து ஓரங்கள்ல வந்து அப்படி பபிள்ஸா வருது. ஒயிட்டிஷ்ஷா வருது. பார்த்தீங்கன்னா, நல்லா ஒண்ணா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து, நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, உடனே நம்ம நெய் தடவி வச்சிருக்க ட்ரேல இத மாத்திரணும். மாத்திட்டு அத நல்லா சமம்படுத்தி விட்டுருங்க. ஒரே மாதிரி லெவலா இருக்கிற மாதிரி. இது வந்து உடனே பண்ணிரணும். கொஞ்சம் நேரம் நீங்க விட்டீங்கன்னா கூட இது ஒரு மாரி கன்சிஸ்டன்சி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஓரளவுக்கு திக்னஸா இருக்கிற மாதிரி இத வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி லெவல் பண்ணிக்கணும். இது நல்லா லெவல் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க நட்ஸ் சேர்க்கிறதா இருந்தா, வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம கட் பண்ணும்போது ஒவ்வொரு பீஸ் மேலேயும் ஒரு ஒரு நட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு அத வந்து நட்ஸ இப்பயே வச்சுட்டோம்னா, சூடா இருக்கும்போதே அது நல்லா ஒட்டிக்கும். நட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இது லேசா மட்டும் ஆறணும். ரொம்ப ஆறிறக்கூடாது. இன்னும் வெதுவெதுப்பா இருக்கும்போதே, நம்ம வந்து அந்த மார்க்கிங் போட்டுறணும். எந்த மாதிரி பீஸ் வேணுமோ, அந்த மாதிரி மார்க்கிங் போட்டா தான் ஈஸியா இருக்கும். ரொம்ப ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணீங்கன்னா, கட் பண்ண வராது. இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நீங்க முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும்னு இல்ல. எந்த நட்ஸ் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இன்னைக்கு கட் பண்றேன். இத இப்படி கட் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா, இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா லேசா கத்திய வச்சு ஒரு கோடு போட்டோம்னாலே ஈஸியா வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப மறுபடியும் நம்ம கட் பண்ணதுக்கு மேலேயே லேசா கத்திய வச்சு அழுத்துனோம்னாலே ஈஸியா வந்துரும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ரவுன் சுகர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கலர் வந்து நல்ல ஒயிட்டா இல்லாம கொஞ்சம் பழுப்பு கலரா இருக்கு. நீங்க ஒயிட் கலர் சுகர் சேர்த்தீங்கன்னா, நல்லா ஒயிட்டா வரும். இந்த மாதிரி பர்ஃபிய வந்து தேங்கால உள்ள கருப்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு நம்ம செய்றதுனால, ரொம்ப ஹார்ட் ஆகாம ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப ஜூஸியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, நான் இந்த திக்னஸ்க்கு நான் பர்ஃபி கட் பண்ணியிருக்கேன். இத நான் ஒண்ணு உடைச்சு காட்டுறேன் பாருங்க. உள்ள எவ்ளோ ஜூஸியா இருக்குன்னு. நல்ல சாஃப்ட்டா ஜூஸியா இருக்கு. இத வச்சிருந்தாலும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பாக்ஸ்ல போட்டு வச்சாலும் இது காயாது. நல்ல சாஃப்ட்டாவே இருக்கும் இதே மாதிரியே. நீங்களும் இந்த ஈஸியான தேங்காய் பர்ஃபிய செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷானு சமையல் எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.